அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு 2025 செப்டம்பர் மாத பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இந்த மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த செப்டம்பர் மாதத்துல குறிப்பா இந்த சூரியன் 3ஆம் அதிபதி முதல் 15 நாள் ஆட்சி பெற்று இருக்கு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ராசியாதிபதி வரக்கூடிய புதனும் 3ஆம் பாவகத்திலேயே தான் இருக்க போகுது. சூரியன் புதன் சேர்க்கை. மாதத்தோட பிற்பகுதியில புதன் ஆட்சி உச்சம் பெறார். செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து புதன் கன்னியில ஆட்சி உச்சம். அப்போ எதையும் துணிந்து செயல்படுத்தக்கூடிய மாதம். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றியும் உண்டு. தைரியம் கூடும், வீரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நடை உடை பாவனைகளில் மாற்றங்களை செய்வீங்க. புதிதாய் மலரும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மீண்டும் அந்த வாழ்க்கை எனக்கு கொடு கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்க தேடக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும். தேடும் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறதும். நம்ம தேடாதது ஒண்ணு கிடைக்கிறது இல்லை. நம்ம நல்லது தேடினா நல்லது கிடைக்குது. வாழ்க்கையும் அது மாதிரிதான். நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனோம், இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது கொஞ்ச நாள் தள்ளி போகலாமோ தவிர கிடைக்காம போகாது. நான் ஒரு வீடு கட்டணும், நான் வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப உங்க ஜாதகப்படி தசாபுக்தி சரியில்லை, சில தடையா இருக்குன்னாலையும் ஆனா ஒரு நாள் நிச்சயம் நடந்தே தீரும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அந்த வகையில நீங்கள் தேடும் வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவுகளும் கிடைக்கும், அல்லது ஒரு சமரச தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியிலேயே குரு இருக்கிறாரு. இந்த ராசியில இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நெகட்டிவ் தான், ஜென்ம குரு அப்படின்ட்டு. அந்த ஜென்ம குருவால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்துல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல இடமாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால உங்களை நிரூபிக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகாதவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ரெகக்னிஷன் கிடைக்காம அல்லது பதவி உயர்வு கிடைக்காத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் உங்களுடைய போடுற எஃபோர்ட், தொடர்ந்து நீங்க போடக்கூடிய அந்த முயற்சி என்பது சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை தொழில் ரீதியான இழுபறிகள் நீங்கும். மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு ஒரு சில பேருக்கு, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்கள், ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றமோ வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாயோட பார்வையில சனி இல்லை. மேலும் மாதத்தோட 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் 4ஆம் பாவகத்துல, புதன் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறுது. அப்ப புதன் சனி சமசப்தம பார்வை, சூரியன் சனி சமசப்தம பார்வை. இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய சிந்தனைகள்லாம் வரும். புதிய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது மாத்தி யோசிச்சு உங்களுடைய நஷ்டத்தில் இயங்கக்கூடிய தொழிலை மேம்படுத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும். அதன் மூலம் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் ஓரளவுக்கு வருமானமும் நல்லாவே இருக்கும். கடனுடைய அழுத்தங்கள் பெரிதாக இல்லாமல் இருப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து. அதே சில பேருக்கு வாகன கடன், தொழில் கடன், பிசினஸ் கடன் போன்றவை ஏற்படுதுனாலையும் அதோட அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருக்கு. விரையாதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அது சுப செலவுகள் ஆகும். பணம் ஒரு பக்கம் வந்தாலையும் ஒரு பக்கம் செலவுகளையும் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டே சாதிக்க போறீங்க. எதுலையுமே டென்ஷன் பெருசா ஆக போறது இல்லை நீங்க. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட பிளீசிங் பர்சனாலிட்டியோட பேசுவீங்க. நல்ல உணவுகள் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். அந்த வகையிலையும் இந்த காலகட்டத்துல ஒரு எதிர்பார்த்த பணமும் வரும். ஆனா அதே சமயத்தில் விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால செலவுகளும் ஆகும். சுப செலவுகள் தான் ஆகும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும். பிள்ளைகள் தொடர்பான உத்தியோகம், பிள்ளைகள் தொடர்பான திருமண வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் நன்மையில் முடியும். அவங்களுக்கு வரன் அமைகிறது, அவங்களுக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அல்லது மருத்துவ செலவு, புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவ செலவு எடுத்து புத்திரர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். மொத்தத்துல புத்திரர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதன் மூலம் விரயங்கள் ஆகும். 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது
உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு, நீண்ட காலமாக திருமண வரன்கள் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த முதல் 15 நாள்ல வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால, அதாவது மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் வரன் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்குன்னா, ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. புதனும் பாத்தீங்கன்னாக்க அதிநட்பு வீட்டுல முதல் 15 நாளும், அப்புறம் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறதுனால புதன் நல்லாவே இருக்கிறாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவரை நீங்க நேசிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணிவருடன் புரிதல்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. அதாவது ஒரே வீட்டுல ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியில அது மேக்சிமம் மாறும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் 14ஆம் தேதி 3ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆயிடும். அதே போல செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாயும் 4ஆம் பாவகத்தை விட்டு 5ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். அதே போல புதிய வாய்ப்புகளை தேடுவீங்க. வேலை வாய்ப்பை இந்த மாதத்தை பொறுத்தவரை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா இந்த மாதத்துல முதல் பகுதியிலேயே வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன், எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, நான் வேலையில் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. கண்டிப்பா தைரியமா இறங்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதாவது வேலை தேடிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம், அல்லது கடைசி நிமிஷத்துல ஒரு மார்க்ல போச்சுன்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு கடைசி நொடியில வந்து இந்த வேலை இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். ஏறதால இந்த செப்டம்பர் மாதம் பிற்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதம் முற்பகுதி வரலுமே புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பார். அந்த வகையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். எங்கேயுமே வந்து ஒரு போல்டா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது இன்டர்வியூயா இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட. அதனால உங்களுக்கு நீங்க தேடும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான். நீங்க நல்லதை போட்டீங்கன்னா நல்லதை அறுவடை பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அது மாதத்தோட முழுவதுமே ஜென்மகுரு ஒரு பக்கம், அதே போல ஒரு பக்கம் செவ்வாய் வந்து 5ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே போல விளையாட்டுத்தனமா நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளால கொஞ்சம் பண விரயமாகலாம், அல்லது பிள்ளைகள் சம்பந்தமாக சில மன வருத்தங்களும் சில பேருக்கு வந்து போகலாம். 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க 6 குடியவன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கடனுடைய அழுத்தங்கள் இல்லாம இருப்பீங்க. கடனை திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். மேலும் எதிர்ப்புகளை வெல்வீங்க, எதிரிகளை ஜெயிப்பீங்க. சூரியன் 4ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது சனியோட பார்வை வரும். அந்த வகையில பார்க்கும்போது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது தந்தையின் உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு, உறவு சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். சோ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. புதிய கூட்டாளிகள் வருவார்கள், புதிய தொழில் திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும், அதற்கான தீர்வுகளும் தரும். அந்த வகையில உங்களுக்கு இந்த உறவு சிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றிகரமாக மாதத்தோட பிற்பகுதியில சமாளிப்பீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிர்த்தவர்கள் உங்களை பார்த்து பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், அல்லது உங்களை விட்டு அவர்கள் விலகுவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடியவர்கள், அது மேலதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது சக பணியாளர்களாக கூட இருக்கலாம். அவங்களால வந்து அந்த இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் நீங்க விட்டு வெளியே வர போறீங்க. அவங்களால பெருசா பாதிக்கப்படாம இந்த மாதம் போகும். உங்களுக்கு இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 9ஆம் பாவகத்திலையும் கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. மாதத்துல முதல் பகுதியில தான் கேது சூரியன் சேர்க்கை, புதன் கேது சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரனும் கேதுவும் சேரும். அந்த வகையில ஆன்மீக பயணங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறுதூர பயணங்கள் போவீங்க. குறிப்பா சில பேருக்கு அந்த எதிர்பாலினர் உறவும் இந்த மாதத்தோட முதல் பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய தலைமுறையா இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு புதிய காதல் வரலாம், அல்லது ஏற்கனவே நீங்க பழகிட்டு இருக்கீங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னாக்க அந்த நட்பு காதலாக மாறலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டரால உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரி, மற்ற இடங்கள்லயுமே. அதே சமயத்துல மறுமணத்துக்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரை இழந்து
அல்லது பிரிந்து தனித்து இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அது ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதாவது புதிதாய் மலரும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். போன மாசம் என்ன சொல்லணும் அதேதான். செப்டம்பர் மாசமும் நீங்க தேடுற வாழ்க்கை கிடைக்கும். அதே போல வாழ்க்கை துணைவரை நான் பிரிஞ்சுட்டேன், நான் இப்போ அவரோட சேர முடியுமான்னா, அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் இல்ல, பொருத்தம் நல்லா இருக்கு, நேரம் சரியில்லை, அதனால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா தோஷம் இருந்து பொருத்தமும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சாச்சு, அது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கு அப்படின்னாக்க சேர முடியுமா? கண்டிப்பா சேர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஜாதகத்துல இந்த இருதார ஆகணும்ன்ற ஒரு விதி இருக்குன்னாக்க வாழ்க்கையும் அது மாதிரிதான் போகும். மற்றவர்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு தேடும் வாழ்க்கை என்பது கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க 9ல ராகு இருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள் சாத்தியமா இருக்கும். அதே போல அந்நிய தேசத்திலிருந்தோ அல்லது வெளி மாநிலத்திலிருந்தோ நல்ல செய்திகள் வரலாம். வேலை வாய்ப்புக்காக இங்க ட்ரை பண்றீங்கன்னா அது வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு திட்டமிட்ட மாதிரி உங்களுக்கு விசா ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா விசா கிடைக்கும். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு இல்லை. ஆனா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும், ஒற்றுமை இருக்கும், உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார் வாழ்க்கை துணிவர். அதனால பிரச்சனை இல்லை. நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், நாங்க சேருவோமா அப்படின்னாக்க அதற்கான பதில் உங்க சுய ஜாதகத்துலதான் இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி சப்போஸ் நிரந்தரமாக பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய உறவுகள் ஏற்படலாம் அல்லது மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருப்பீங்க. ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். அதே போல பிள்ளைகளாலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்காக ட்ரை பண்றீங்க, வேலை இல்லாம இருக்கீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இடமாற்றம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் வேலையில, அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இந்த மாதத்துல பெரிதாக இல்லை. ஆனா பணம் வர்ற அளவுக்கு செலவுகளும் ஆகும், எக்ஸ்பென்சஸ் ஆகும், பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும், கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே போல உங்களுடைய நெருங்கிய உறவுகள் ஒருவருக்கு சில பிரச்சனைகள் வரலாம், உடல்நல தொந்தரவு அல்லது அவர்களால் மன வருத்தம், அவர்களுக்காக நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களோ சச்சரவுகளோ இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்காது. ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா தோஷங்கள் இல்லாமல் இருந்தா நீங்க சேரக்கூடிய முயற்சிகள்லாம் கூட செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போல இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு, அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லது. அதே சமயத்துல முடிந்தால் கும்பகோணம் அருகில் உள்ள சக்கரபாணி கோயிலுக்கு போயிட்டு சக்கரத்தாழ்வார் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அனைத்து செல்வங்களும் வளமையும் செல்வாக்கும் இணையான துணையும் கிடைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.